ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி கார்த்திகிட்டேருந்து மாயாவை காப்பாற்றுறதுக்காக பார்த்தோம்னா கார்த்தியோட கதையை முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாயா மயக்க தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பெரியம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது, எனக்கு வேறு வழி தெரியல மாயா, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அடித்தேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் இருக்கக்கூடாது, நான் என் குடும்ப மானத்தையே நான் வாங்கிட்டேனே, கௌரவமே போச்சுதே, இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா தடுக்கிறாங்க. பெரியம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என்ன காப்பாற்றுறதுக்காக தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா நான் சொல்கிறது கேளு, நீ வீட்டுக்கு போயிரு, நான் போய் போலீஸில் போய் சரணடைஞ்சிருது அப்படிங்கும்போது உடனே மாயா தடுக்கிறாங்க. பெரியம்மா வேண்டாம் பெரியம்மா, நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் செய்கிறது தப்பே கிடையாது பெரியம்மா, இவன் ஒரு அயோக்கியம் அப்படிங்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் பண்ணினது பெரிய பாவம், அதனால நான் சொல்கிறது கேளு, நீ வீட்டுக்கு போயிரு. உடனே பார்த்தோம்னா மாயா மேலே அம்மன் சாமி வந்துருந்தாங்க. பத்திரகாளி தான் நான் பேசுகிறேன், நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசவும், இது கேட்டதுமே ஜானகி வந்தாங்க. சரிம்மா நீ சொன்ன மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறோமா அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரத்தில் மாயா மேலே இருக்கிற அம்மன் சாமி அவங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா மாயா நார்மலான நிலைமைக்கு வந்துடவும், எனக்கு என்ன நடந்துச்சு பெரியம்மா அப்படிங்கும்போது, உனக்கு ஒன்றும் நடக்கலாமா அப்படின்றதாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இருக்கிற இடமே தெரியாமல் அவங்க மறைச்சி வச்சுட்டு வந்துருந்தாங்க. வீட்டுக்கும் வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜானகி ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் இந்த மாதிரிக்கு பயத்து இருந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் எப்பவும் போல நார்மலாக சாதாரணமாக இருங்க பெரியம்மா அப்படிங்கவும், என்னால் இருக்க முடியல மாயா, நான் என்ன செய்தாலும் சரிதான், நான் பண்ணினது பெரிய பாவம், அதனால நான் சொல்கிறது கேளு, இப்போ கூட குறைஞ்சு போகலை, நான் போய் சரணடைஞ்சிருது அப்படிங்கும்போது, என்ன பெரியம்மா நான் சொல்கிறது கேளுங்க, ஏன் மேலே சத்தியம், நீங்கள் அங்கே நடந்தது எதுவுமே நீங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணியிருந்தோம். உடனே ஜானகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனாலும் பெரிய குற்ற உணர்ச்சியிலே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் காட்டுறாங்க. அவங்க கார்த்தியை காணலன்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தியோட ஃபோனுக்கு பண்ணவும், கார்த்தியோட ஃபோன் மாயா கிட்ட இருக்குது. உடனே மாயா பார்த்தோம்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்னாச்சு மாயா போது, இல்லை கார்த்தியை தேடி புவனேஸ்வரி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படிங்கவும், அப்போ ஜானகி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டது, நீங்கள் பேசாமல் நார்மலாக அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் ஜானகிக்கு பதட்டம் குறையவே இல்லை. அடுத்து புவனேஸ்வரியும் பசுபதியும் காட்டுறாங்க. என்ன ஃபோன் பண்ணுனா முதல்ல ரிங் ஆச்சுது, இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுது அப்படிங்கவும், அப்போ பசுபதி சொல்கிறாங்க, ஒருவேளை ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி எவ்வளோ நேரம் ஆகி போச்சுது, நைட்டு ஃபுல்லாக வரவே இல்லை, பகலும் முடிஞ்சு போச்சுது, இன்னும் ஆளக்கடையே என்ன நடக்குதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒருவேளை பண்ண வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பசுபதியும் புவனேஸ்வரியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. பண்ண வீட்டில் பார்க்குறாங்க. அங்கேயும் கார்த்தியை காணலை. கார்த்தி எங்கே போயிருப்பான், அப்படியே அவன் எங்கேயாவது போனாலும் நம்மகிட்ட சொல்லிட்டு போகாமல் இருக்க மாட்டான், ஆனாலும் அவனை காணலாம், சரி அவன் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க யாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே புவனேஸ்வரி கொஞ்சம் பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ பசுபதி சொல்கிறாங்க, ஆமாம் புவனா நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, கார்த்தி அப்படி எங்கேயும் போயிருக்க முடியாது, எனக்கு என்னமோ அந்த ரகுராம் குடும்பத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு முன்னாடி நம்ம தாமதிக்க வேண்டாம், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகும்போது பார்த்தோம்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியோட ஃப்ரெண்டுகிட்ட இவங்க ரெண்டு ஒரு விஷயத்த சொல்லவும், உடனே அவங்க சொல்கிறாங்க, கார்த்திக்கும் அன்றைக்கி கதிருக்கும் ரோட்டில் வச்சு சண்டை நடந்துட்டு இருந்து அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போதே உடனே பசுபதி சொல்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் கதிர் நம்ம கார்த்தியை போட்டு அடின்னு அடிச்சுட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வேற மிரட்டிட்டு போனான். ஒருவேளை தன விஷயத்தில் கார்த்தி ஏதாவது பண்ண கதிர் இந்த மாதிரிக்கு செய்திருக்கலாம், அவனை விசாரிச்சா தெரியும்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. கார்த்தி காணாமல் போனதுக்கு கதிர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க எல்லாருமே ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, என்ன விஷயம் எதுக்காக இருக்கீங்க அப்படிங்கும்போது, கார்த்தியை காணலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு, அவங்க வீட்டில் போய் தேடுங்க அப்படிங்கும்போது, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கதிரை தான் சொல்கிறாங்க. கதிரை உடனே நாங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படிங்கவும், இது
கேட்டதுமே ஜானகியும் மாயாவும் பதட்டம் அடைஞ்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா தப்பு பண்ணது என்னமோ நம்ம, ஆனால் அப்பாவியான கதிர் வந்து பழியை சுமத்துறாங்க. அவன் வந்து எந்த பாவமே அறியாதவன், இப்போ நான் உண்மையை சொல்லப்போ அப்படின்னு ஜானகி வந்து சொல்றதுக்காக வரவும் அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க. பெரியம்மா நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியாக இருங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கவும் மாயா வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்பாவியான கதிர் மேலே இந்த மாதிரிக்கு பழி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கதிரை அழைச்சிட்டு போகவும் கதிர் வந்து சொல்கிறாங்க, எனக்கும் கார்த்தியை வந்து பிடிக்காது தான், ஆனால் கார்த்தி காணாமல் போனதுக்கு நான் காரணம் கிடையாது, நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு கதிர் வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து பாவமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரை காப்பாற்றுறதுக்காக ஜானகி வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறாங்க. இதுக்கு மாயா சம்மதிப்பாங்களா, கார்த்தியோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.